இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சங்கரபாண்டி, சீக்கிரம் வா. நாம புத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப பாம்பு வரதுக்கு முன்னாடி புத்துக்குள்ள கைய விட்டு சட்டை விட்டு வைரத்தை எடுங்க. இரு. அப்பாடா, எனக்கு பார்வை கிடைக்க போகுது. சீக்கிரமா எடுங்க சிஸ்டர், இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாண்டி, பாம்பு! ஐயோ பாம்பா! ஐயோ பாண்டி, பாம்பு வந்துருச்சு. அப்ப சிஸ்டர் ஓடிடும். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ என்ன காப்பாத்துங்க சிஸ்டர், என்ன காப்பாத்துங்க சிஸ்டர். ஐயோ என்ன பாம்பு கிட்ட காப்பாத்துங்க சிஸ்டர். பாம்பு குத்திர போகுது. சீக்கிரம் வா. ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஐயோ தரந்தப்பனது சம்பரா புட்டிங்கிறது இதானா? அப்பா ஐயோ வா சீக்கிரம் வா. ஐயோ பாம்பு துரத்த போகுது, வா. ஐயோ என்ன காப்பாத்துங்க சிஸ்டர், பாம்பு கிட்ட கொத்திர போகுது. வந்து தொலைங்க, பாம்பு கொத்திர போகுது, வா சிஸ்டர். எனக்கு வேற நாகதோஷம் இருக்குது. அப்பா எங்க இருக்கறோம்? ஏய் என்னையா பண்ண? கார்கிட்ட வந்துட்டோம் போல இருக்கு. என்னாச்சு? அட போயா. சீக்கிரம் சிஸ்டர், பாத்து உள்ள தள்ளுங்க. ஐயோ தள்ளி உட்காரு. வண்டில ஏறுங்க. எங்க வண்டி எடுங்க சீக்கிரம். ஏறுங்க. நல்ல வேலை மாப்பு, அந்த புரோக்கர் பையல இறக்கி விட்டீங்க. ஐயோ இடத்த காட்டுறானா பாம்பு புத்த காட்டுறா. உயிர் தப்புனது பெரிய விஷயமா போச்சு. ஏற்கனவே கண் பார்வை தெரியாம சுத்திட்டு இருக்கிறேன். இவன் கூட்டு போய் க்ளோஸ் பண்ணல பார்த்தா கொஞ்சம் புலம்பாம வாயேன். சும்மா நையில வச்சிட்டானே கடவுள். அம்மா, நமக்கு ஏதோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? சாரிப்பா சூர்யா, அந்த தரகர் பேச்ச கேட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. சரிம்மா, பரவாயில்ல, விடுங்க. என்ன துர்கா இத்தனை கால் பண்ணிருக்கா? நிறைய மிஸ் கால் இருக்கு. எதுக்கு இத்தனை கால் பண்ணிருக்கான்னு தெரியலையே. மேடம், சார் கால் பண்றாங்க. சூர்யா எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ இப்போ டென்ஷனா பேசுற? அது ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இதோ நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் நேர்ல வந்து சொல்றேன். எனக்கு ஃபோன் சிக்னல் விட்டு விட்டு கிடைக்குது. சரி, நான் அப்போ வச்சிடுறேன். என்னமா சூர்யா, துர்கா எதுக்காக அவ்வளவு தடவை கால் பண்ணாலாம்? தெரியலம்மா, ஏதோ பதட்டமா இருக்கா. எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கீங்க தானேன்னு பதட்டமா விசாரிக்கிறா. இங்க நடந்தது ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி விசாரிக்கிறா. மாறிக்கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கே, அதனால இங்க நடந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் வேற உயிரோட வந்துட்டான். வைரம் கிடைச்ச மாதிரி தான், நமக்கு பார்வை வந்த மாதிரி தான். கண்ணு போனதுதான் மிச்சம். கொடுத்தவனே எடுத்து கொண்டாட்டி. பேசாம வர மாட்டியா நீ? சாரி. இந்த சூர்யா எப்படி உயிரோட வந்தான் ஒண்ணும் புரியலையே. அம்மா தாயே, என் மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி தாயே, நன்றி. போலாம். ஹஸ்பண்ட் சாருக்கு ஒன்னும் ஆகல. அவரு நல்லாதான் இருக்காரு. அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷம்.
ஆனா அவர் எங்க இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. வந்து சொல்றேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. ஆனா அவர் எங்க போயிருப்பாரு? சிக்னல் வேற இல்லைன்னு சொன்னாரு. அந்த தாராவும் வீட்ல இல்ல. ஒருவேளை வைரம் விஷயம் தெரிஞ்சு இவரை தாரா அங்க கூட்டிட்டு போயிருப்பாளோ? அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லனா அவரை பாம்பு கொத்துற மாதிரி எனக்கு ஏன் கனவு வரணும்? துர்கா, ஆ? என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ம், இந்தா இந்த காஃபியை குடி. எதையும் ரொம்ப யோசிக்காத துர்கா, சரியா? ம். மேடம், ஆ உமா வாங்க. ம் சொல்லுங்க. மேடம், மினிஸ்டர் மகன் கொலை செய்யப்பட்ட இடத்துல மினிஸ்டர் மகனோட கைரேகையை தவிர இன்னும் 2 கைரேகை கிடைச்சிருக்கு மேடம். ஒன்னு ஆணோட கைரேகை, இன்னொன்னு பெண்ணோட கைரேகை மேடம். பொண்ணோட கைரேகையா? ஆமா மேடம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அப்படிதான் சொல்லுது மேடம். அப்போ மினிஸ்டரோட பையன் கொலையில ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கணும். 100% அதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். எப்படி அவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? மினிஸ்டர் மக மாதிரி பெரிய இடத்து பசங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பொண்ணுங்களை ஏமாத்தி அந்த மாதிரி தனி இடத்துக்கு கூட்டிட்டு போய் தப்பா நடந்துப்பாங்க மேடம். இதானே மேடம் நடக்குது. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது அங்க வந்திருக்கலாம். பிரச்சனை நடந்து அதுல மினிஸ்டர் மக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் மேடம். ம் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அதான் சரியா இருக்கும். சரி, அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க மேடம். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். சூர்யா, அம்மா, நாம ப்ராப்பர்ட்டி வாங்க பர்வத மலைக்கு போனது, அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாத. குறிப்பா துர்கா கிட்ட சொல்லிடாத. ஏம்மா? இல்ல, துர்கா பயப்படுவாப்பா. அது மட்டுமா, குழந்தை தேவி கிட்டயும் சொல்லுவா. பாம்பு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா குழந்தை ரொம்ப பயப்படுவாப்பா. அப்புறம் ஹாசினி, பார்வதின்னு வீட்ல எல்லாருமே பயப்படுவாங்க. ஆமாண்டா மாப்ள, பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளும் லேடிஸும் ரொம்ப பயப்படுவாங்கடா மாப்ள. அதனால தயவு செஞ்சு சொல்லிடாதடா மாப்ள. சரிம்மா, நான் சொல்லலாம். வாங்க. சரிப்பா, நீ போ. இங்கதான் இருந்திருக்கிறான், நான் கரெக்டா பேசிருக்கிறேன். பார்த்து கூட்டு போங்க. அப்போ ஒரு பொண்ணு இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கா. அது யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது? வா, பாத்து மெதுவா வா. பார்த்து மாதாஜி, பார்த்து. சூர்யா, சூர்யா, என்னங்க, என்ன ஆச்சு? அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? ஏன் பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணீங்க? அதான் சொன்னல, சிக்னல் சரியா கிடைக்கலன்னு.